இந்த ஏரியா அப்படிங்கிறது சில டேர்ம்ஸ், ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ் இருக்குது. முதல்ல அதை பார்த்துருவோம். சூப்பர் ஃபிஷியஸ், FICIES, சூப்பர்ஃபிஷிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம நார்மல் டேர்மில் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சூப்பர்ஃபிஷியஸுங்கிறது 2Dலேயும் இருக்கும். சர்ஃபேஸுங்கிறது 3Dயோட அவுட்டர் சர்ஃபேஸை சொல்லும். இதை சாதாரணமாக என்ன டேர்மில் சொல்லுவாங்கன்னா ஏரியா. சூப்பர்ஃபிஷிஸ், சர்ஃபேஸ், ஏரியா, இந்த 3 டேர்முமே இன்டர்சேஞ்சபிள் தான். வேணுங்கிற இடத்துல மாற்றி மாற்றி உபயோகப்படுத்திக்கலாம். இந்த ஏரியாவுக்கு குறைஞ்சபட்சம் 3 எட்ஜு வேணும். அது ஒரு ட்ரையாங்கிளாக இருந்தால் இந்த மாதிரி 3 எட்ஜு வரும். ஒருவேளை அது சர்க்கிளாக இருந்ததுன்னா ஒரே எட்ஜு போதும். பட் இதை ஒரு எட்ஜுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இது பாலிகன்ஸ் 360 சைட்ஸ் இருக்குதுங்கிற மாதிரி தான் கான்செப்ட் வரும். அதனால தான் நான் இதை 3 எட்ஜுங்கிறத நான் சொன்னேன். இல்லைன்னா அது ஒரு ஸ்கொயராக இருந்தால் 4 எட்ஜு வரும். ஸோ ஒரு ஏரியாங்கிறது கவர்ட் பை எட்ஜஸ். இதை எட்ஜுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு எட்ஜு, இது ஒரு எட்ஜு, இது ஒரு எட்ஜு. இதுக்கு திக்னஸ் கிடையாது. திக்னஸுக்கு ஆல்டர்னேட்டிவ் டேர்ம் திக்னஸ்ஸு, டெப்த்து, இன்னும் ஒரு வேர்டு என்னன்னு கேட்டால் ஹைட்டு. இந்த 3 வேர்ட்ஸுமே இருக்காது. நோங்கிற ஒரு டேர்ம் இருக்கும். நோன்னா 0ன்னு கணக்கு கிடையாது, சம் அமௌண்ட் இருக்கும். பட் 3Dயாக இருந்தால் 0ங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கலாம். 3Dயில் 0ங்கிறது அதுக்கு தேவையில்லை. இப்போ ஒரு கியூபில் இருக்குன்னா இந்த ஏரியா ஒரு சர்ஃபேஸ், ஒரு ஏரியா. இது ஒரு ஏரியாவாக தான் இருக்கும். இதில் திக்னஸ் இருக்கா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தேவைப்படாது. திக்னஸ் இருக்கா இல்லையா, டெப்த் இருக்கா இல்லையா, ஹைட் இருக்கா இல்லையா, இது தேவைப்படாது. ஸோ இந்த மீனிங்கு இங்கே தேவையப்படாது. அதே சமயத்தில் ஒரு பேப்பர் மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா இதில் திக்னஸ் இருக்கா இல்லையாங்கிற அந்த விஷயம் தேவைப்படும். ஸோ இதுக்கு நோ திக்னஸ் அப்படின்னு சொல்லலாம்.